friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா என்னோட அம்மா சித்தி எல்லாம் செய்யக்கூடிய தஞ்சாவூர் ஸ்பெஷல் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சுவையா செய்வாங்க இந்த தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு. எளிமையான முறையில் வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப அசத்தலா இந்த தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு செஞ்சிடலாம். அந்த சுவையான தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். மட்டனோட மசாலாலாம் எண்ணெயில் வதக்கி செய்யும் போதே நம்மளோட தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். மசாலா தூள் மட்டன் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். மட்டன் பாதி அளவு வெந்தோடனே நம்ம முருங்கைக்காவை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். முருங்கைக்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். திறந்து பார்த்துடலாம். நம்மளோட மட்டன் முருங்கைக்காய் ரெண்டுமே நல்லா கலந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் விழுது கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப அசத்தலாக ரெடி ஆகிட்டு, அதுவும் தஞ்சாவூர் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான மட்டன் முருங்கைக்காய் குழம்பை தஞ்சாவூர் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.